சொல்றேன், கொஞ்சமா சிஸ்டரோட பேசிட்டு வந்துடுறேன். நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல. ராத்திரியில கூட கோட்டஸ்க்கு வர முடியறது இல்ல. அங்கே குழந்தையை கூட்டிட்டு போய் இங்க இருந்தா குழந்தை வேதனைப்படுவா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கும் நல்லா புரியுது சிஸ்டர். ப்ளீஸ் ஒரு 2 நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி. என் பேக் டாடி. நான் அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன். மஞ்சு இங்க வா. போமா. மஞ்சு, மஞ்சு, ஏய் நில்லு. நான் வர மாட்டேன். நில்லுங்கறல. நான் வர மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? டாடி அங்க காத்துக்கிட்டு இருக்காருல. என்னாச்சு மஞ்சுக்கு? நான் போக மாட்டேன் டாடி. அம்மா கூட தான் இருப்பேன். மஞ்சு இங்கே இருக்கட்டும். அழறா இல்ல. போர்டிங்ல இவள எதுக்கு தனியா விடணும்? நீ செல்லம் கொடுத்து அவளை கெடுத்துடாம இருக்க. வாமா. நான் போக மாட்டேன். நான் பிரீத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணா ஜுவல்லர்ஸோட. தெரியும். எதுக்காக இங்க வந்திருக்க? 2 தடவை ஸ்டேஷனுக்கு உங்களை தேடிட்டு வந்தேன். என்ன பார்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. சார், சரியான ஆதாரங்கள் இருந்தோ என் டாடி கொலை சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்க இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நான் உங்களை தப்பா சொல்லல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் I'm not asking you any favor. My only request to you is, as a police officer, please do your duty. காலங்காத்தால இங்க வந்து நீ எனக்கு டியூட்டி பத்தி சொல்றியா? Sorry sir. Please see my position. போலீஸ் அந்த கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வா. என் வீட்டுக்கு வந்து சொல்ல வேண்டாம். டிபார்ட்மெண்ட் என்கொயரியில எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்ல. குற்றவாளிங்க பணமும் செல்வாக்கு உள்ளவங்க. இங்க உள்ள போலீஸ் கமிஷனர் கூட இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பான்னு சந்தேகப்படுறேன். நீ பெரிய இடத்து பொண்ணா இருந்தாலும் சரி, என்னோட சீனியர் ஆபீசரை தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. அந்த ஆபீசரை சின்ன வயசுல இருந்தே அங்கிள்னு கூப்பிட்டு வளர்ந்தவனா? என் டாடியோட சீட் ஆடுறதுக்கும் விஸ்கி அடிக்கிறதுக்கும் தினமும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. அந்த ஆளு என் டாடி கொடூரமா கொல்லப்பட்டும் எதனால என் டாடியோட பணத்தை கூட வந்து பாக்கல? எதனால இது வரைக்கும் போன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு வார்த்தை கூட எங்கூட பேசல? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்கன்னு நான் சந்தேகப்படுறவங்களோட பேர் இதுல இருக்கு. காரணத்தை டீடைலா எழுதிருக்கேன். நீங்க படிச்சு பாருங்க. ஆர்டர் போடுறியா? இல்ல, விண்ணப்பிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கங்க. பத்தாதுன்னா எங்க ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். உன் பணத்துக்காக வாழ ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர சொரிநாயங்கன்னு போலீஸ்காரங்க நினைச்சிட்டியா? வெளியே போ. இல்லன்னா லஞ்சம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்த்ததுக்காக நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கொலைகாரங்களை வெளியில விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன தண்டிக்கிறது பெரிய வீரம் இல்ல. நீங்க அவ்வளவு பெரிய பிரின்சிபல் உள்ளவரா இருந்தா, ரோஷம் உள்ளவரா இருந்தா, தம் உள்ளவரா இருந்தா ஒரு உண்மையான விசாரணை நடத்த உங்களுக்கு தைரியம் இருக்கா? Are you ready? நிறுத்து. என்ன வாடி போடின்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். பின்ன என்னடி சொல்லணும்ங்கற? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போற சில பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஓ, நீ ஒரு எடுத்துட்டு போடி வெளியே. என்ன இப்படி வெளியில துரத்துறது நல்லா இல்ல. நடக்கிற உண்மையை சொல்ல உங்களுக்கு பத்துட்டு வருதா? நீங்க ஒரு பொறுப்பில்லாத அதிகாரியா இருக்கீங்க. சார், நான் உங்களுக்காக பல இடங்கள்ல வாதாடி இருக்கேன். பலராம் சாரு மத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருங்க மாதிரி இல்ல. டீசென்டான ஆளு. லஞ்சம் வாங்குறது இல்ல. குடிக்கிறதா இருந்தாலும் மத்தவங்களாட்டம் ஓசியில குடிக்கிறது இல்ல. பொறுக்கித்தனம் பண்றது இல்ல. தப்பு பண்றது இல்ல. அப்புறம் இல்ல, இப்ப இங்க இருந்து வெளியே போன பொண்ணு பரவாயில்ல, ஓகே தான்.
உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க போலீஸ் அசோசியேஷனோட தீர்மானத்தை அரசாங்கம் ஏத்துக்கிட்ட விஷயம். முன்ன மாதிரி மேலதிகாரிகளோட வீட்டு வேலை செய்யறதுக்கும் திட்டு வாங்கறதுக்கும் கான்ஸ்டபிளுங்க இப்ப தயாரா இல்ல. இனி ராஸ்கல் சொன்னா என்னடா செய்வ பொறுக்கி? என்னடா? நீங்க எங்க போகணும்னு சொல்லியே. கமிஷனர் வீட்டுக்கு. உன்னை வந்து பார்த்தாளா? சார், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான். அவங்க அப்பாவுக்கு கள்ளக்கடத்தல்காரங்களோட கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஸ்மக்லிங் கோல்ட பிடிச்சப்போ நான் தான் காட்டி கொடுத்தேன்னு சொன்னான். இப்ப கொலகாரங்கிறா. அன்னைக்கு நடந்த ரெய்ட்ல கஸ்டம்ஸ் அதிகாரிங்க கிருஷ்ணமூர்த்தி வீட்டுல கைது செஞ்சது வேற ஒரு ஆளு தானே சார்? இங்க வாடகை குற்றவாளிகளுக்கா பஞ்சம்? பணத்தை கொடுத்தா இங்க எந்த குற்றத்தையும் ஏத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவ சொல்றதை நம்பி போனா நாம வம்பல மாட்டிக்குவோம். இவ்வளவு கன்ஃபார்மா ஒரு பொண்ணு சொல்லியும் நாம அதை அவாய்ட் பண்ணனா பிரச்சனை வரும் சார். அவ ஏதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏற்பாடு பண்ணிட்டா then you proceed. டெய்லி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்கிட்ட காட்டணும். சார். பாலுக்கு ஒரு பிளேட் வை. வேண்டாம் சார். சுதாகர், டேய், நீ எங்க போற? உங்களாட்ட நானும் மனுஷன் தான். காலையில பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்களே எனக்கு ஒண்ணும் தரல. கமிஷனர் வீட்லயே என்ன வெளியில வச்சு நீங்க மட்டும் நல்லா கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்படி பட்டினி கிடந்து வேலை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு அவசரம்னா போங்க. நான் இப்ப ஏதாவது சாப்பிட்டாகணும். சுந்தரனே, திங்கிறதுக்கு ஏதாவது கொடு. கையில காசு இல்ல, இப்பவே சொல்லிட்டு மாவாட்ட விட்டுறாத. உங்களுக்கு என்ன வேணும் சார்? அங்க என்ன கொடுத்தியோ அதே கொடு. நீங்க அவங்க வீட்டுல ஒண்ணும் சாப்பிடலையா? சாரி. ம். பிரீத்தி இல்லையா? இருக்காங்க, உள்ள வாங்க. I'm sorry. உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் புரிஞ்சுக்காம நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். ரோஷம் இருந்தா, தம்முள்ளவரா இருந்தா இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டீங்களா பிரீத்தி? நான் அதை ஏத்துக்கிறேன். I take the challenge. உட்காருங்க சார். ப்ளீஸ். உங்களோட ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சு பார்த்தேன். கொலகாரம் இந்த ஆள் தானோ, பின்னணியில இருந்தவங்க இவங்க தானோ, அதுல உறுதியா எழுதிருக்கீங்க. அது தப்பாவும் இருக்கலாம்ல? நான் எழுதி கொடுத்தது அத்தனையும் உண்மை சார். உண்மைக்கு பல முகங்கள் இருக்கு. ஆனா உங்களோடது ஒரு வருஷம் மட்டும்தான். பல வருஷங்களா எனக்கு எங்க கமிஷனரை தெரியும். ஒரு மேலதிகாரிங்கிறத விட அதிகமான பழக்கம் எனக்கும் அவருக்கும் இருக்கு. அவரை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அப்பாவும் அவரும் பிரிஞ்சதுக்கான காரணத்தை கமிஷனர் என்கிட்ட சொன்னாரு. என் டாடிய கள்ளக்கடத்தல்காரன்னு சொன்னாரா? அன்னைக்கு இந்த வீட்டுல வச்சு பிடிச்ச கோல்டு எங்களோட தான் சொல்லிருப்பாரு. மேலதிகாரியோட வார்த்தையை தான் நீங்க நம்புவீங்க. நடந்ததுக்கு என்கிட்ட சாட்சிகள் இல்ல. உதவி செய்வாங்கன்னு நினைச்சவங்களே இந்த மாதிரி போய் சொல்றப்போ சத்தியம் ஒரு நாள் வெளியில வராது. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. நீங்க எதுவும் சொல்லலன்னா நான் இங்க வந்ததுலயும் பிரயோஜனம் இல்ல. நான் உங்க வாக்குமூலம் வாங்கத்தான் வந்தேன். சொல்லுங்க. டிக்ரூஸ் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் பயமுறுத்தின விஷயத்த பல தடவை நான் கமிஷனர் கிட்ட சொன்னேன். அவர் கண்டுக்கவே இல்ல. என் டாடி இறந்தப்ப கூட முதல்ல நான் உதவி கேட்டு போனது கமிஷனரோட வீட்டுக்கு தான். ஆபீஸ்லயும் வீட்டுக்குள்ளேயும் என்ன அவங்க விடல, பார்க்க அனுமதிக்கல. பல தடவை கான்டாக்ட் பண்ண, பிரயோஜனம் இல்ல.
என் டாடியோட அட்வொகேட் கூட என் வார்த்தையை நம்பல. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை குவார்டர்ஸ்ல வந்து பார்த்தேன். அதுல கூட எனக்கு கிடைச்ச அனுபவம். அதை மறந்துடுங்க ப்ளீஸ். அந்த டிக்ரூஸோட முழு பேர் என்ன சொல்லுங்க. டிக்ரூஸ் பெரேரா.